சீமை கரிவாலை மரம் நிறைஞ்சிருக்க இந்த ஏரிக்குள்ளே எல்லா முட்களுடைய சவால்களையும் எதிர்கொண்டு எதுக்காக போகிறோன்னா, அங்கே நானும் எங்கள் அப்பாவும் 8 வருஷம் முன்னாடி நட்டு வச்ச ஒரு ஆலமரம் இருக்குது. நட்டு வச்சு 8 வருஷம் கடந்தாலும் இந்த ஆலங்கன்றுக்கு போதுமான வளர்ச்சி இல்லை. இதுக்கு முக்கியமான காரணம் இதை சுற்றி இருக்கிற சீமை கரிவாலை மரங்கள் தான். அந்த சீமை கரிவாலை மரங்கள் ஆலங்கன்றுக்கு கிடைக்க வேண்டிய நீரை உறிஞ்சி எடுத்துக்கிட்டு ஆலங்கன்றை சுற்றி வளர்ந்துருக்கு. ஆலங்கன்றுக்கு போதுமான சூரிய ஒளி கிடைக்காம அதுவே ஒரு போர்வை போல் படர்ந்துருக்கு. அறிவியல் அறிவு இருக்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு செடி வளரணும்னா ஒளிச்சேர்க்கை அவசியம். ஒளிச்சேர்க்கைக்கு தேவையே சூரிய ஒளி தான். சூரிய ஒளி கிடைக்கலனா ஒரு தாவரத்தால் சிறப்பாக வளர முடியாது. இப்படி இந்த ஆலங்கன்னை சுற்றி போர்வை போல் போத்திருக்க சீமை கருவேல மரத்தை எல்லாம் வெட்டி அகற்றுறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். இந்த ஆலங்கன்னை நட்டதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்குது. நான் பள்ளிகளில் படிக்கும்பொழுது ஜேஆர்சியில் பங்கு பெற்றேன். அப்போது என்னுடைய பள்ளி ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதலின்படி சில மரங்கள்லாம் நட்டு வச்சேன். அப்போதுலேருந்தே அந்த மரங்கள் நட்டு வச்சதுக்கப்புறம் அதோடைய வளர்ச்சியை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு மரங்கள் வளர்க்கணுன்ற ஆசை ரொம்ப அதிகமாச்சு. அதன் தொடர்ச்சியாக மரங்கள் நட்டு வளர்க்கணுன்ற எண்ணத்தோட என்னுடைய நண்பர், என் கூட பேடு படித்த என்னோடய நண்பர் ஒரு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் வேலை செஞ்சார். அந்த இடத்துலேருந்து ஒரு 6 ஆலங்கன்றுகளையும் 6 அரசங்கன்றுகளையும் பிடுங்கி கொண்டு வந்து வீட்டில் வச்சேன். வீட்டில் வச்சதை பார்த்த அக்கம் பக்கத்துக்காரங்க எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, தம்பி இது நீ நடக்கூடாதுப்பான்னு சொல்லிட்டாங்க. சரிங்கன்னு சொல்லிவிட்டு வயசானதான் நடணும், சின்ன பசங்க நடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நானும் அவங்க சொல்கிற பட்சப்படியே எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு ஏரிக்கு வந்துட்டேன். இந்த கன்றுகள் எல்லாமே எங்கள் அப்பாவும் நானும் தான் நட்டோம். 6 ஆலங்கன்றுகளும் 6 அரசங்கன்றுகளும் நட்டோம். ஆனால் எங்களால் அதை முறையாக பராமரிக்க முடியல. வீட்டிலேருந்து ரொம்ப தூரன்றதாலையும் சுற்றி சீமை கருவேல மரம் அதிகமாக வளர்ந்ததாலையும் எங்களால் அது கிட்ட போயிட்டு தண்ணி ஒன்று ஊற்ற முடியல. அப்படி இருந்தாலும் ஒரு 4-5 கன்றை நாங்கள் காப்பாற்றிட்டோம். எங்களால் தண்ணி மொண்டு ஊற்ற முடியாட்டாலும் காசு கொடுத்தாச்சு, சிலருக்கு ஒரு 100-200 கொடுத்து வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி மொண்டு ஊற்ற வச்சோம். அப்படி பொருளாதார செலவு செஞ்சு ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப முயற்சி செஞ்சு தான் இந்த கன்றுகளை நாங்கள் வளர்த்து வரோம். அப்படி இருக்கிற இந்த கன்றுகளை சீமை கருவேல மரம் சுற்றி வளர விடாமல் தடுக்குது. அந்த வகையில் இந்த ஆலங்கன்று வளர முடியாமல் இருக்கிறதுக்கு காரணமே சுற்றி இருக்கிற சீமை கருவேல மரம் தான். அதனால் இந்த சுற்றி இருக்கிற சீமை கருவேல மரம் எல்லாத்தையும் வெட்டி போடணுன்ற முயற்சியில் தான் வந்திருக்கேன். நேராக நின்று கூட வெட்ட முடியல, அந்தளவுக்கு தாழ்வாக சீமை கருவேல மரம் நிறையா சுற்றி வளர்ந்துருந்தது. இது கூடவே வேறு ஒரு முழு செடியும் சேர்ந்து ஒன்றோட ஒன்று பிணைஞ்சிருந்ததால் வெட்டி இழுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பொது இடத்துல ஒரு மரத்தை நட்டு வளர்க்குறது ரொம்ப சவாலான விஷயம். கால்நடைகளால் தொல்லை வரும், வறட்சியாலேயும் கூட அந்த செடி வளராமல் போயிடும். நாங்கள் நட்ட 12 ஆலங்கன்று அரசங்கன்றுகளை வெறும் 3 மட்டும் தான் தப்பி பழிச்சுது. சோஷியல் மீடியாவில் அந்த வீடியோ ஷேர் பண்ணுற முக்கியமான நோக்கமே வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மரத்தையாச்சும் நட்டு வளங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு